வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஎஸ்பி ஆம்பு. இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒரு சைடு வரல, ஒரு சைடு கரகரன்னு வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் போட்டிருக்கேன். இப்போ எஃப்எம் பார்த்தீங்கன்னா ஆடியோ சுத்தமாக வரல. இதுதான் ஆடியோ பார்த்தீங்கன்னா கரகரன்னு வருது. கண்டே போகும். வால்யூம் ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆடியோ பம்ப் ஆகல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடியோ லைட்டாக கரகரன்னு வந்துட்டு இருக்குது. நான் முதல்ல கழட்டி செக் பண்ணிக்கலாம். சவுண்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவெலாம் கழட்டி வச்சு இது பார்த்தீங்கன்னா 4040 ஐசி போர்டு, ஃபுல் போர்டு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 2 amps போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வோல்ட் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு கரெக்டாக இருக்குதான் பார்த்துக்கலாம். கெப்பாசிட்டர் லோட் ஆகும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 வோல்ட் வரையும் லோட் ஆகும். அது கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கு 14 வோல்ட் பக்கம் வருது. இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. லோடு எடுக்கும்போது நம்ம பாட்டு பாடும்போது 12 வோல்ட் ஆகிடும். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசியோட ஸ்பீக்கர் அவுட்புட் வோல்ட்டு. ஸ்பீக்கர் அவுட்புட் வோல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வோல்ட் பக்கம் வரணும். வாங்க இதில் செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 7 வோல்ட் பக்கம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் அப்படியே வருது. அதாவது ஆடியோ ஐசிக்கு போகிற இன்புட் வோல்ட் 12 வோல்ட்டு லைன் அப்படியே டேரெக்டாக வருது. இது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி போயிடுச்சுன்னு அர்த்தம். 8 வோல்ட்டுக்குள்ளே வந்தால் நம்மளுக்கு ஆடியோ ஐசி நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்டு பக்கம் வருது. பட் ஆனால் ஆடியோ கரகரன்னு வருது. ஆடியோ கரகரன்னு வந்தாலும் நம்ம ஆடியோ ஐசி தான் மாற்றுற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வந்துடுச்சு. இந்த ஆடியோ ஐசி கம்பல்சரி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசி ஃபுல்லாக ஹீட் ஆகுது, கையாக்க முடியல. இப்போ நம்ம இந்த 2 ஐசியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிலாம் டீசால்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐசி கழட்டிட்டு வேறு ஐசி போடலாம். ஐசி பார்த்தீங்கன்னா ஐசியோட ஹீட் சிங்க் பிளேட் வர இது மேலே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அடியில் வரும். இது பார்த்தீங்கன்னா 4440 ஐசி போயிடுச்சு ரெண்டுமே. இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா புது ஐசி. இது புது ஐசி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா 160 ரூபா பக்கம் வரும். சைனா ஐசி பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா பக்கம் வரும். ரெண்டையும் அப்படியே சொல்லிவிட்டு அழுத்தி விட்டோம்னா போதும். ஹோல்ஸ் கரெக்டாக வரத்துக்கு இது அப்படியே கீழே இருக்கணும். ஹோல்ஸ் சரியாகும். இப்போ மறுபடியும் ஹீட் சிங் வச்சு இந்த ஸ்க்ரூ போட்டுருவோம்.
ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபுல்லாக வெடிச்சே போயிடும். இது வெடிக்கல, ஆனால் ஷார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணி வச்சு அடுத்து நம்ம சால்ட் பண்ணி சப்ளை எவ்வளோதான் செக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல சால்டிங் பண்ணிங்கனாலும் சரி, முடிஞ்ச ஒரு டென்னர் வச்சு க்ளீன் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த பேஸ்ட்டு போய் ஒரு ஜம்பர் மாதிரி கனெக்ட் ஆகாமல் ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விடுறேன். இதில் இந்த லைன் பார்த்தீங்கன்னா பேட்டரி வோல்ட்டுக்கு வர 12 வோல்ட்டு இது பின்னில் கனெக்ட் ஆகுது. இது மேக்ஸிமம் தேவையில்லை, இருந்தாலும் எதுக்காக வேணாலும் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லைன் கொடுக்கலாம். இப்போ நம்ம சப்ளை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணி சப்ளை செக் பண்ணிக்கலாம். இதுவும் பவர் ஆன் பண்ணியாச்சு. முன்னே ஒன் சைடு ஸ்பீக்கருக்கு ஆடியோ வோல்ட்டு 15 வோல்ட் பக்கம் வந்துச்சு. இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 வோல்ட் வருது. மேலே பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைன் கொடுத்தாச்சு. ஆடியோ இன்னும் கரெக்டாக வச்சு இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோவும் கிளியராக வந்துருச்சு. பேஸ் ட்ரிபிள் எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ கரெக்டாக வந்த ஏரியா இது நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம ஸ்பீக்கர் ஐசி போனது அந்த லைன் செக் பண்ணிக்கலாம். அவள் கைவிரல் கண்ணீக்கும் வைவிழி ஜாடிகள் முல்லைக்கும். பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஆடியோ கிளியராக வந்துருச்சு. பாட்டு பாடும்போது இன்புட் வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வோல்ட்டெல்லாம் பக்காவாக இருக்குது. இது எதனால் ஐசி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் லைன் ஜாயின் பண்ணும்போது 2 வயரையும் எதாவது டச் பண்ணிடுவாங்க, அதனால் போகும். இல்லைன்னா ஸ்பீக்கரு எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஐசி போகும். இல்லை ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஹை வோல்டேஜ் ஆச்சுனாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஐசி போகும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.